பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி. எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை உமக்கு ஆராதனை. கைகூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எல்லோரும் கீழ்ப்படிதலோடு இரு கைகளை மேலே உயர்த்தி, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை உமக்கு ஆராதனை. கைகூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. உண்மையான விசுவாசத்தோடு எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, நல்லவரே வல்லவரே ஆராதனை உமக்கு ஆராதனை. கைகூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இதோ தூய ஆவியானவரை உங்களுக்கு நான் கொடுப்பேன், நான் தந்தையிடத்திலிருந்து உங்களுக்கு பெற்று தருவேன் என்று சொன்ன வாக்கு மாறாத தேவன். எழுந்து நிற்போமா? எல்லோரும் இந்த தெய்வத்திற்கு முன்பாக இன்னைக்கு ஒரே ஒரு வல்லமை, ஆண்டவரை ஆராதித்து புகழுகிற போது இதோ நமக்கு கிடைக்க போற வல்லமை வேற ஒண்ணுமில்லை, தூய ஆவியின் வல்லமை. அன்பு பிள்ளைகளே, நம்ம உடம்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், உடல் நம்மகிட்ட இருக்குது, நம்ம உணரக்கூடிய ஒரு கருப்பொருள். உணர முடியும், ஆனா அதை பார்க்க முடியாது. அது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மா. இந்த இரண்டுக்கும் நடுவுல இருப்பதுதான் ஆவி. இதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய ஆர்டர். எல்லாத்துக்குமே இருக்குது அப்படிதான், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. நம்ம உடம்பு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆவி. இந்த ஆவி வந்து ஃபியூவல் மாதிரி. அது ஃபியூவல் ரொப்பீட்டிங்கனாக்க அது ஆன்மாவோட சேர்ந்துக்கும். ஆன்மாவோட சேர்ந்து கடவுளை பற்றி தியானிக்கும், நல்லதை நினைக்கும். இந்த ஆவி கடவுளுடைய வல்லமையினால நிரப்பப்படலைன்னா உடம்போட சேர்ந்துக்கும். உடம்பின் பக்கம் தான் அது யோசிக்கும். சுயநலம், பெருமை, அதிகாரம், பாவம் இதுக்குள்ள கூட்டிட்டு போயிடும். அதனால தான் நம்ம அவ்வப்பொழுது எல்லாருமே இந்த ஆவி நிரப்பப்பட ஆண்டவரை தேடி வரணும்னு நம்ம சொல்றோம். திருப்பலியில அது அருட்சாதனங்கள்ல எல்லாம் அது நடக்குது, நற்கருணை ஆராதனையில அது நடக்குது. வீட்டுல நீங்க எப்பெல்லாம் கை உயர்த்தி துதிக்கிறீங்களோ அப்பெல்லாம் அந்த ஃபில்லிங் நடந்துட்டே இருக்கும். கடவுளின் ஆவி மனிதனிடத்தில் இருக்கிற ஆவியை நிரப்பி கொண்டே இருப்பார். அதுக்கு கடவுளுடைய ஆவிக்கும் மனுஷனுடைய ஆவிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. கடவுள் அந்த ஆவியை நிரப்புவாரு. அந்த ஆவி கடவுளுடைய திட்டத்துல உங்களை கூட்டிட்டு போகும். இதோ இந்த நேரம் அந்த அற்புதம் நிகழ போகிற நேரம், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புற நேரம். ஆகவே எல்லோரும் நாவை திறந்து பாடணும். ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் அதான். ஃபர்ஸ்ட் தூய ஆவியை பெறுவதற்கு என்ன செய்யணும்? நீங்க வெக்கத்தை தூக்கி ஓரமா வச்சிடணும். பக்கத்துல இருக்கிறவர் பார்க்கிறாரு, எழுத்தாப்புல இருக்கிற அம்மா பார்க்குறாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. இவர்கள் எல்லாம் மோட்சத்துல வந்து உங்க பக்கத்துல நின்று உங்களுக்கு சான்று பகர போவது இல்லை. உங்களுக்கு சான்று பகர போற ஒரே ஒருத்தர் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். அவரு தான் இந்த நற்கருணையில இருக்கிறார். அவர் கடவுளுடைய வலப்புறத்தில் எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறார்? நீங்க வரும்போது உங்களுக்கு எதிரே நின்று ஏதோ என் பிள்ளை வருது பார், உங்களை பத்தி சொல்லுவார். யாரை பத்தி சொல்லுவார்? இந்த உலகத்துல யாரு நாவை திறந்து அவரை அறிக்கை செய்தார்களோ,
இயேசுவே ஆண்டவர் என்று யார் வெட்கப்படாமல் அறிக்கை செய்தார்களோ அவர்களுக்கு இந்த தெய்வம் அறிக்கை செய்ய போகிறார். இதோ இந்த நேரம் அந்த அபிஷேக வல்லமை நிரப்ப எல்லோரும் சேர்ந்து பாடி ஜெபிப்போம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. கைகளை தட்டி ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. கைகளை மேலே உயர்த்தி அசைத்து ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. கைகளை தட்டி மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, என் ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. கைகளை மேலே உயர்த்தி ஹalleluya 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 கரமுயர்த்தி எல்லாரும் துதிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பான்னு கூப்பிடுங்க. Call unto the name of the Holy Spirit. Ask the Lord to send His Holy Spirit, the Paraclete,
the helper, the redeemer, ஆண்டவருடைய ஆவியின் ஆவியானவர், தந்தையிடமிருந்து ஊற்றெடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புவதற்காக இப்பொழுது இறங்கி வருகிற, உனக்குள்ளே அவர் மீண்டுமாய் புது பிறப்பாய் மாறுகிற ஒரு அபிஷேக நேரம் இது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவினுடைய ஆவியானவரே, எங்களை விடுவிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது இந்த பிள்ளைகள் உம்மை ஆராதித்து துதித்திருக்கிற பிள்ளைகள், ஆராதனை நாயகன் நீர் என்று புகழ்ந்த பிள்ளைகள், இப்பொழுது நீர் கொடுக்கிற ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்படுவார்களாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். உனக்குள்ளே வல்லமையின் ஆவி நிரப்பப்படுகிறது. தெய்வத்தினுடைய அக்கினி நாதனுடைய அபிஷேக ஆவி உன்னை நிரப்புகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ இதயத்திலே கரங்களை வைத்து, பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய இதயத்தின் உட்பணங்களை நிரப்ப இறங்கி வந்த ஆவியானவரே, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எனக்குள்ளே நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க, என் வெறுமை மாறுபடி நிரப்புங்க. இதோ திருத்தூதர்களுடைய பயம் போகும்படி நிரப்பின ஆவியானவரே, இதோ என்னையும் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, என் பயத்தை எல்லாம் போக்கக்கூடிய ஆவியானவரே, என் பயம் போகும்படி என்னை நிரப்புங்க ஆவியானவரே. இதோ என்னுடைய கலக்கம் போகும்படி என்னை நிரப்புங்க. குழப்பம் போகும்படி என்னை உண்மையை நோக்கி வழி நடத்தும் ஆவியானவரே, என்னை நிரப்புங்கப்பா. கூப்பிடு மகனே, மகளே, ஒரு விஷயம் கூப்பிடுவாயா? பரிசுத்த ஆவியேன்னு கூப்பிடு, தூய ஆவியானவரேன்னு கூப்பிடு, இயேசுவின் ஆவியானவரேன்னு கூப்பிடு, தந்தையிடமிருந்து ஊற்றெடுக்கிற தெய்வத்தின் ஆவியேன்னு கூப்பிடு. இதோ ஹக்கதாஷ் ருவாஹ், ஆவியானவருடைய பரிசுத்த வல்லமை உன்னை நிரப்பட்டும். ருவாஹ் ஹக்கதாஷ், பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது பிள்ளைகளின் இதயத்தின் உட்பணங்களை நிரப்ப இறங்கி வாருமையா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் இதயத்துல மார்பில கை வைத்து சொல்லுங்களேன், இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என் அன்பான தெய்வமே, அன்பார்ந்த தெய்வமே, எனக்காக தூய ஆவியானவரை தூய ஆவியானவரே வாக்களித்தவரே, வாக்களித்தவரே, இப்பொழுது எனக்கு அந்த தூய ஆவியானவரை கொடையாக அருளும்படி மன்றாடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நீர் என்னை உரிமையாக்கிக் கொள்ளும். என் உடல் உமக்கு சொந்தம், என் ஆன்மா உமக்கு சொந்தம், என் ஆவி உமக்கு சொந்தம். நீர் கொடிகொள்ள முடியாதபடி எனக்குள் இருக்கிற தீமையின் ஆவிகளே, தீமையின் தந்திரங்களே, எல்லாவற்றையும் இயேசுவினுடைய பரிசுத்த நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். என்னை பிடித்து வைத்திருக்கிற சுயநலத்தின் ஆவியே, இச்சையின் ஆவியே, இயேசுவின் பெயராலே உன்னை நான் வெளியேற்றுகிறேன். இயேசுவின் பிள்ளை, என்னை விட்டு நீ வெளியேறு. இயேசுவின் ஆவியானவரே, எனக்குள்ளே நீர் வருவீராக, என்னை ஆட்கொள்ளுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க, சத்தமாய் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயான்னு சொல்லு, சத்தம் உயர்த்தி சொல்லு, சத்தமாய் சொல்லு, வெட்கப்படாதீங்க. என் பிள்ளையே, ஆவியானவர் இப்பொழுது உன்னை நிரப்பிக் கொண்டிருப்பார். கண்களை மூடி வாயை திறங்க, நாவை திற. இந்த இடத்துல 70 வெட்கப்பட்டு கொண்டு நாவை திறக்காம இருக்கிறீங்க, வாயை திற. ஆவியானவர் உனக்காக இதோ அகிலத்தை உடைத்துக் கொண்டு இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவர், இதோ அகிலத்தை உருமாற்றுகிறவர், உன்னை உருமாற்றுவதற்காக இறங்கி வருகிற ஆவியானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, பரிசுத்த வல்லமையின் ஆவியானவரே, பிள்ளைகளை நிரப்ப
நீர் கிருபை கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். குணமாக்கும் ஆவியானவரே, இதோ எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோமா? அப்படியே அமர்ந்து கொண்டு நற்கருணை ஆண்டவரை ஒரு விசை பாருங்க. உன் இதயத்தில் காயங்கள் உண்டு, உங்கள் இதயத்தில் வேதனைகள் உண்டு, மன்னிக்க முடியாத வேதனைகள். ஆண்டவர் இப்பொழுது உங்களை குணப்படுத்த போகிறார். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். இயேசுவே, என்னை குணப்படுத்தும். சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும் என்று மன்றாடுகிற வேளையில் ஆவியானவர் உங்களை தொட்டு சுகப்படுத்த போகிறார். பிள்ளைகளே, ஆத்மாவிலே காயப்பட்டு கிடக்கிறீங்க. பிள்ளைகளாலே காயம், உறவுகளாலே காயம், இன்னும் மனிதர்களாலே காயம். ஆண்டவர் உங்கள் காயங்களை மாற்றி உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான இரக்கத்தை வைக்க போறார். உங்களுடைய இதயத்திலே ஒரு சுகமளிக்கிற வல்லமை இறங்க போகிறது. மன்னிக்க முடியாத பிள்ளைகள் மன்னிப்பீர்கள். இது உங்கள் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியத்தை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய விடுதலையின் அடையாளத்தை வைக்க போறார். பரிசுத்த வல்லமை உங்களை இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீ வெறுமையாய் போகாதபடி ஆண்டவர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இதை ஒப்பு கொடுப்பாங்களா? ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. என் இதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். கருவில ஏற்பட்ட காயம், இதோ எனக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கிற பய உணர்வு எல்லாம் மாற்றப்படட்டும். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். குணப்படுத்தும் ஆண்டவரே, எந்தன் இயேசுவே, இயேசுவே, என்னை குணப்படுத்தும். கேட்பீங்களா? எல்லா பிள்ளைகளும் கேளுங்க. எந்தன் இயேசுவே, இயேசுவே, என்னை சுகப்படுத்தும். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். ஆண்டவர் உன்னை சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். பிள்ளைகளே, வீட்டிலே மரணித்த மரணம், பிள்ளைகள் இழந்து போன உறவுகளை நினைத்து காயப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் இப்பொழுது விடுவிக்கிறார். இதோ இவருடைய சாவு என்னுடைய இதயத்திலே மறக்க முடியாத வேதனையாய் கிடக்கிறது. இவருடைய இழப்பு இதோ என் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு வேதனை. இதோ பொருளை இழந்த நிலை, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். உறவுகளை இழந்த, பொருட்களை இழந்த, சமாதானத்தை இழந்த இழப்பின் காயங்களை ஆண்டவர் இப்பொழுது மாற்றிக் கொண்டிருக்கிறார். இதோ இந்த இடத்திலே உறவுகளால் ஏற்பட்ட காயங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். சுகமளிக்கிற அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாத வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். என் உடல் வேதனைகள் முன்னால் வைத்தேனையா, என்னுடல் வேதனைகள் முன்னால் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. ஆமென், ஆமென். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். ஆண்டவர் அவருடைய திரு ரத்தத்தால் உங்களை கழுவி கொண்டிருக்கிறார். பிள்ளைகளே, வலுப்பெற முடியாத, வலிமை இழந்து போன, வாழ்க்கையிலே போராடி போராடி வலிமை இழந்து போன பிள்ளைகளை இப்பொழுது அவர் வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாடி நரம்புகள் எல்லாம் இதோ ஒரு பய உணர்வினாலே தோற்று போனது. இதோ உன்னுடைய நாடி நரம்புகள் எல்லாம் இளைத்து போயிருக்கிறது. கைகால் நடுக்கம், மூளையிலே ஒரு வலி, ஒரு விதமான ஒரு சோர்வு. இதோ என்ன செய்வது? பயம், பிள்ளைகளை குறித்து பயம்,
எதிர்காலத்தை குறித்து பயம், என்ன நடந்து விடுமோ, இதோ இப்படிப்பட்ட அச்சங்கள், இதோ என்னால் இன்னும் புதிய நோயற்றை செய்ய முடியவில்லையே, இன்னும் ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமே, எண்ணங்களை மாற்றுகிறார் ஆண்டவர். உன் தொழில் முயற்சிகளை மாற்றப் போகிறார். உன் வீட்டுக்குள்ள கணவனுக்கு முன்னாடி, மனைவிக்கு முன்னாடி நான் தோற்ற பிள்ளையாக நிற்கிறேனே, இதோ என்னுடைய தோல்வி மனநிலை என்னை கொள்ளுகிறது அப்பா. ஆண்டவர் உன் தோல்வியை வெற்றியாக மாற்றப் போகிறார். நீ வெட்கப்பட்ட இடத்திலே ஆண்டவர் உன்னை நிலைநிறுத்த போகிறார். இதோ நீ எந்த இடத்திலே வீழ்ந்தாயோ அதே இடத்திலே ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறார். தெய்வம் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். ரத்தத்தினால் என்னை கழுவுமையா, என் நாடி நரம்புகளை வலுப்பெற செய்யுமையா. உம் திரு ரத்தத்தினால் என்னை கழுவுமையா, நரம்புகளை வலுப்பெற செய்யுமையா. தாவீதின் மைந்தனே மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே உயிர் தாரும் ஐயா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். கண்களை மூடுவோமா, கண்களை மூடுவோமா, கரங்களை மார்பலை வைப்போமா. ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம், ஆண்டவரை நம்பு பிள்ளைய, மகனே ஆண்டவரை நம்பு. ஆண்டவர் இன்று இப்பொழுது இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்கிற தேவன். இதோ அன்று உதாரியாய் சுத்தி கொண்டிருந்த பிள்ளைகளை எல்லாம் உருமாற்றின தேவன் அவர். இதோ எல்லாம் இழந்து விட்டேன் என்று வாழ்க்கையினுடைய ஓரத்திற்கு சென்ற அந்த பெற்றைக்காரனை பார்த்து ஆண்டவர் எல்லோரும் சொன்னார்கள், இதோ அமைதியாயிரு. அவன் ஒருவன் மட்டும் கத்தினான், தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று கத்தினான். என் மகனே, மகளே, நீ கூப்பிட்டு பார். ஆண்டவரை நோக்கி உள்ளத்திலே குரல் உயர்த்துவாயா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. எல்லோரும் சொன்னார்கள் அமைதியாகி கிட. இதோ அவர் வேகமாய் போகிறார். ஆண்டவர் வேகமாய் போனாலும் உனக்காய் திரும்பி பார்ப்பார். உனக்காக அவர் உன் சத்தத்தை கேட்டு நிற்பார். பிள்ளையின் குரலை அவமதிக்காத தேவன் அவர். இதோ எல்லாரும் ஒதுக்கி விட்டார்கள். இந்த நோய் அழிவுக்குரிய நோய். இதோ எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிற்க முடியாது என்ற நிலையில் கூட அந்த மகள் சொன்னால், ஆண்டவருடைய இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமடைவேன். கூட்டத்தின் மத்தியிலே இதோ ஒளிந்து கொண்டு, இதோ முகத்தை கூட காட்ட விரும்பாதவளாய் வெட்கத்தோடு கூட வந்து தொட்டார். ஆண்டவர் வெட்கத்தை மாற்றினார். உன் வீடு அப்படிப்பட்ட வெட்கத்திற்குரிய வீடாய் மாறி போனதோ, உன் வாழ்க்கை மாறி போனதோ, ஆண்டவர் உன் வெட்கத்தை மாற்றுவார் பிள்ளையே. அபிஷேகத்தின் ஆவியானவர் உன்னை உடைத்து உருமாற்ற போகிறார். ஆண்டவரே, நான் உம்முடைய கரங்களில் நல்ல பாத்திரமாய் நிற்க போறேன்னு சொல்லு போதும். ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன் என்று சொல்லு. ஆண்டவர் உனக்கு விடுதலை தரப்போகிறார். இதோ ஆண்டவருக்காக செயல்பட நிற்கிற பிள்ளைகள், பொது நன்மைக்காக வருகிற தூய் ஆவியானவர் உன்னிலிருந்து செயலாற்ற நீர் அவருக்கு ஒப்புதல் தருகிற போது அவர் உன்னை பயன்படுத்த போகிறார். பரிசுத்த வல்லமை உன்னை நிறைத்து ஆசீர்வதிக்க போகிறது. இதோ நீ புறம்பே தள்ளப்பட்ட மக்கள் அல்ல, இதோ நீ புறம்பே தள்ளப்பட்ட பிள்ளை அல்ல. நீ ஆண்டவருடைய கையில் இருக்கிற அழகிய மணிமுடி, என் கரத்தில் அரச மகுடம். நீ பால்பட்டது என உன் வீடு நீ அழைக்கப்படாது, புதிய பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவர் சொல்றார், எப்சிபா, இதோ என்ற பெயரால் நீ அழைக்கப்பட போறாய். ஆண்டவர் உனக்கு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கிற நீங்க இதோ ஒரு புதிய ஆசீர்வாதத்தை இந்த ஆலயத்தினுடைய மகிமைக்காக பெற போறீங்க. நீங்கள் அந்த மகிமையை காண்கிற பொழுது இந்த ஆலயத்துக்கு நீங்க சான்று பகரணும். இந்த கிறிஸ்து அரசர் ஆலயத்திலே நான் இந்த மகிமையை என் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். இதோ சொல்லுங்க, ஆண்டவரே, நான் சான்று சொல்லுவேன், சாட்சியம் சொல்லுவேன்.
ஆண்டவர் இன்று உன் குடும்பத்தை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்களை நிரப்ப போகிறார். எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று அக்கினியின் அபிஷேக வல்லமைக்காய் ஜெபிப்போம். அக்கினி நெருப்பாய் ஆவியானவர் உங்களை தொடுகிறார். இதோ நோய்களை ஆண்டவர் மாற்றுவார். இதோ எலும்பு மூட்டு மஞ்சைகளை கடந்து செல்லுகிற வார்த்தையின் வல்லமை உனக்குள்ளே இப்பொழுது பாய்ந்து செல்ல இருக்கிறது. வானத்திலிருந்து மழையும் பனியும் கீழே விழுவது போல, விதையை நினைத்து அரும்பி விளையச் செய்வது போல ஆண்டவர் அவருடைய வார்த்தையை உங்களுக்காய் அனுப்புகிறார். பரிசுத்த வல்லமை. துதித்து பாடுவோம். கரம் தட்டி மகிழ்ச்சியோடு விடுதலையை பெற்றுக் கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு பாடு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆண்டவர் அபிஷேக அக்கினியை தனக்குள்ளே வைத்துக் கொள்ள அல்ல, தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கவே அவர் விரும்பினார். மோசே அந்த 70 பேருக்காய் ஜெபித்த பொழுது எல்லோர் மீதும் ஆவியானவர் இறங்கினார். சீடர்கள் மீது ஆவியானவர் இறங்கினார். இப்பொழுது இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லோர் மீதும் பரிசுத்த ஆவியின் வல்லமை கொடுக்கப்பட இருக்கிறது. தெய்வீக வல்லமை உன்னை நிரப்புகிறது. துதித்து பாடி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. கண்களை மூடி எல்லாரும் துதிங்க. பரிசுத்த ஆவி புதிய ஆசீர்வாத வல்லமையை உங்கள் மீது வைக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதோ இந்த இடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற அநேகருக்கு ஆன்ம விடுதலையை ஆண்டவர் அளிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொழில் முயற்சியில் வெற்றி பெற ஆண்டவர் 3 நபர்களுக்கு ஆசீர்வாத முயற்சியை தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குடும்பத்திலே பல்வேறு விதமான கட்டுகள், பாரங்கள், கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் என்று வந்திருக்கிற இதோ 69 நபர்களை ஆண்டவர் இங்கு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து பயந்து போய் கிடக்கிற 13 பெற்றோர்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வை கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருமண தடைகளை ஆண்டவர் உடைத்தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ கர்ப்பத்தினுடைய கதவுகளை ஆண்டவர் திறந்து வைக்கிறார். இதோ அடைத்த கர்ப்பத்தை உருவாக்கிய நானே அதை அடைப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் உனக்கு விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரிவுபடுகிற பிரிந்து போயிருக்கிற மன காரியத்தை ஒற்றுமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரிந்து போன குடும்பங்களை ஆண்டவர் ஒற்றுமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதோ இந்த இடத்திலே ஆவியானவருடைய அபிஷேக கொடைகளை ஆண்டவர் அருளுகிறார். இறை வார்த்தையை வாசித்து அதை எடுத்துரைக்கிற அபிஷேக வல்லமை 5 நபர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். 5 பேருக்கு ஆண்டவரை வார்த்தையை எடுத்துரைக்கிற அபிஷேக வல்லமை வழங்கப்படுகிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதோ ஆண்டவருடைய ஆவியை பகுத்து பார்க்கிற, தீமையின் ஆவியை பகுத்துணர்கிற ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேக வல்லமை 9 நபர்களுக்கு அருளப்படுகிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த வல்லமை, பரிசுத்த வல்லமை. நோயாளிகளுக்காக ஜெபிக்கிற பொழுது சுகமளிக்கிற வல்லமை இதோ 17 நபர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அறிவை கொண்டு ஆற்றுப்படுத்துகிற கவுன்சிலிங் அத்தாரிட்டி, ஆற்றுப்படுத்துகிற அபிஷேக வல்லமை ஆண்டவர் 2 நபர்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதோ இதோ ஆண்டவர் அநேகருக்கு தொழில் செய்கிற ஆற்றலை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக வரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதோ பயத்தினாலே வந்திருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆவியிலே ஆண்டவர் நிறைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த வல்லமை, பரிசுத்த இரக்கம் உங்கள் மீது பொழிந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அருளை மழையாக பொழிகிறார். இதோ கணக்கிலே வைக்க முடியாதபடி அருள் மழையாக பொழியப்படுகிறது. ஆண்டவர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இதோ கரங்களை மார்பிலே வைத்து ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிய தருவார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கண்ணீரோடு செபித்த மகனே, கண்ணீரோடு செபித்த மகளே, இதோ பாவ சங்கீர்த்தனம் செய்து இதோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல அநேக இதயங்களை உடைத்தெறிந்திருக்கிறார். கட்டுகளை, மன மேட்டிமைகளை உடைத்தெறிந்திருக்கிறார். இது ஆண்டவர் அதிக தனிப்பட்ட அந்த சுயநல பெருமையை உடைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல மன்னிக்கிற மனதை அநேகருக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வல்லமையின் தேவன் ஆண்டவர் இன்னும் அநேக காரியத்தை உங்களுக்காய் செய்ய போகிறார். பரிசுத்த வல்லமை உங்களை தொடர்ந்து உங்களை கரம்பிடித்து வழிநடத்த போகிறார். நீங்கள் அதிசயத்தை காண போகிறீர்கள். ஆண்டவர் வெறுங்கையாய் உன்னை அனுப்பவில்லை என்று சொல்லுகிறார். நான் உன்னை வெறுங்கையோடு அனுப்பவில்லை, நான் உன்னை ஆசீர்வாதத்தால் நிரப்பியிருக்கிறேன். நீ செல்லுகிற பொழுது மகிமையை காண்பாய். நீ வீடுகளுக்கு போய் உன்னுடைய வாழ்க்கையை தொடர்கிற பொழுது நீ தொட்ட காரியங்கள் துலங்குவதை பார்ப்பாய். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இரு. அவர்கள் சென்ற பொழுது ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே சென்றார்கள். நீ ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இரு. இந்த நாட்களில் ஆண்டவர் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க செய்ய போகிறார். அதிசயத்தை செய்கிறவன் நான் மட்டுமல்ல, அதிசயத்தை நீ காணும்படியாய் செய்வேன். இஸ்ரவேலை உண்டாக்கியவர் இதோ நானே உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னார். படைகளின் ஆண்டவர் நானே உனக்காய் போரிடுவேன். ஆண்டவர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை பார்க்க நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். முழந்தாட் பண்ணிடுவோம். ஆண்டவருக்குள்ளே நீங்கள் முழந்தாட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதே போல ஆண்டவரிடத்தில் நீங்கள் கதறி கூப்பிடுங்க. அவர் கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை கேட்காமல் போகவே மாட்டார். இதோ அன்று பிள்ளைகளுடைய கண்ணீரை எல்லாம் கண்டவர் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வேதனையை பார்த்திருக்கிறார். பெருமூச்சுகளுக்கு உடை சொல்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இடத்துல ஒரு சிலர் பெருமூச்சு விட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பெருமூச்சுகளுக்கு ஆவியானவர் பதில் சொல்லுவார். இதோ என் பிள்ளைகள் செல்லும் வழியெல்லாம் உங்களுக்கு முன்னும் பின்னும் மேலும் கீழும் அரணாய் இருப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தீங்க, நீங்கள் உங்களை மறந்து ஜெபித்து கொண்டிருந்தீங்க. ஆண்டவர் உன் வீட்டை சுத்தப்படுத்தி இருக்கிறார். உன் வீடுகளுக்குள்ள இருந்த பிசாசுகள் எல்லாம் விரட்டப்பட்டிருக்கிறார். உன் வீட்டை சுற்றிலும் காவல் தூதர்களை நிறுத்தி ஆண்டவர் உன் வீட்டை பாதுகாக்க கட்டளையிட்டு இருக்கிறார். இதோ நீ ஆண்டவருடைய இல்லத்திற்கு வந்தாய், ஆண்டவர் உன் இல்லத்திற்கு போயிருக்கிறார். ஆண்டவர் செய்த அற்புதம். இதோ உன் வீடு பாதுகாக்கப்படுகிறார். தீமையினுடைய அதிகாரங்களோ தீயவனின் தந்திரங்களோ உன் வீட்டை பற்றி கொண்டாதபடி ஆண்டவர் இனிமேல் பாதுகாக்க போகிறார். தெய்வத்தினுடைய அன்பு இது உயர்ந்தது. ஆண்டவருடைய அன்பு உயர்ந்தது. இங்கே ஒரு சிலருக்கு பிள்ளைகளிடமிருந்து அன்பை, இரக்கத்தை பெற்றோர்களுக்கு கொடுக்க ஆண்டவர் பிள்ளைகளுடைய இதயத்தை தூண்டி எழுப்ப போகிறார். பிள்ளைகளிடமிருந்து அன்பு கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சில பெற்றோர்களுக்கு ஆவியானவர் இந்த அதிசயத்தை செய்ய போகிறார். உன் பிள்ளைகள் கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்லுவாங்க,
உங்களுக்கு பிடிச்ச காரியத்தை செய்வாங்க. அப்போ நீங்க உணர்ந்து கொள்வீர்கள், ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்களிடத்தில் வேலை செய்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, இது ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உன்னை ஒருபொழுதும் கைவிடாத ஆண்டவர் அவர் வாக்கு மாறாதவர். இந்த திருவிழாவிலே ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்து உங்களை உயர்த்தினவர் தொடர்ந்து உங்களை கரமெடுத்து வழி நடத்துவார். அந்த இரக்கத்தின் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தொடர்ந்து இணைந்து இருக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 15:4 சொல்லுகிறது, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள், அப்போ உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், கனி கொடுப்பீர்கள். இதோ நீங்கள் இணைந்திருங்கள், இறைவனுடைய இரக்கத்தை காண்பீர்கள். ஆமேன். மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி அசைத்து பாடுவோம். நன்றி இயேசுவே. சத்தம் உயர்த்தி பாடுவோம். நன்றி இயேசுவே. இன்னும் சத்தம் உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறைவனுக்கு இதயம் உண்டு,
அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் நம் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் நம் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள்